நாகராஜன் ஏது சொல்வார் ஏடி பெண்ணு நாககன்னி நாம 2 பேர்களுக்கும் குழந்தை வர வேணுமான ஒரு மகளை வர வேணுமான அவனும் மனவாட்டியும் 5000 பொண்ணு அடுத்து அந்த அண்ணர்கள் தருவாரில் ஒரு ஆண் குழந்தை வாங்கி வந்து குழந்தை ஒண்ணு தத்து அடுத்து நாம குடும்பத்தில் வளர்த்தால் குடும்பத்தில் வளர்த்தோமான நாள ஒரு காலத்தில் நாம 2 பேர்களும் தவங்குற காலத்தில் தத்தெடுத்த புள்ள யாரு தலையம்மள்ள தூக்கும் அம்மா தண்ணி கொண்டு கொடுக்கும் அம்மா ஆபத்துக்கு உதவும் அம்மா நாகராஜன் சொல்லும் போது காதில் கட்ட நாககன்னி மன்னனுடைய வார்த்தையை காதிலே கேட்டு அவளை மனம் பொறுக்க முடியாமல் கண்ணீரை தாரதாரேக வடித்தாள் அல்லவா வடிக்க மாட்டாளா மன்னா ஆதி மன்னா என்ன மாலையிட்ட பூபதியே மாலையிட்ட பூமானே நீங்களா இருந்து இந்த வார்த்தைகளை சொல்லலாமா சுவாமி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாமா சுவாமி அந்த வார்த்தையை கேட்பதற்காக நான் தவம் இருந்தேன் இதற்காகவா இத்தனை காலமாக தவம் இருந்தேன் சொல்லும் போது என் மனசு சம்மதிக்குமா மன்னா மனது எப்படி வலிக்கிறது தெரியுமா 5000 பொண்ணு அடுத்து தருவதில் குழந்தை வாங்கி வந்து குழந்தை ஒண்ணு தத்தெடுத்து குடும்பத்தில் வளர்த்தாலும் தத்த அடுத்த பிள்ளையானு ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் அது பூரா வீட்டு பிள்ளைதானே பெருமையோடு வளர்த்தாலும் வீட்டு பிள்ளைதானே அருமையோடு வளர்த்தாலும் அடுத்த வீட்டு பிள்ளைதானே பெருமையோடு வளர்த்தாலும் வீட்டு பிள்ளைதானே பிராணநாதா கத்தெடுத்த பிள்ளையான காலத்தில் தூக்காது தண்ணீர் கொண்டு கொடுக்காது தனக்கு உதக வேணுமான தான் பெற்றெடுக்க வேணுமையோ அவத்தோடு ஒரு குழந்தை அடுத்த வீட்டு பிள்ளையாது அடுத்த வீட்டு பிள்ளையாது ஆபத்துக்கு உதகா
கொடுத்தருவோ நிறைந்திடுமோ கண்ட நம்மை மதிப்பார்களோ தருவதில் வேண்டோ கடை தருவோ நிறந்திடுமோ கண்ட ஜனமே மதிப்பார்களோ பொன்னு கோரு வாங்கி மன்னாதி மன்ன மாலையிட்ட பூபதியே மாலையிட்ட பூமானே லட்ச லட்சமாக அள்ளி கொடுத்தாலும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டாலும் தான் பெற வேண்டும் பிள்ளை மன்னா ஆமா தான் பெற வேண்டும் பிள்ளை தன்னோடு பிறக்க வேண்டும் பிறவி என்பார்கள் தன்னோடு பிறக்க வேண்டும் என்று சொல்வார்களே தனக்கு உதக வேண்டுமானால் வேண்டுமையானால் தான் பெற வேண்டும் பிள்ளை அல்லவா ஆமா சுவாமி அடுத்த வீட்டு பிள்ளை என்னைக்கும் அடுத்த வீட்டு பிள்ளைதான் மன்னா அது என்றும் அடுத்த வீட்டு பிள்ளைதானே தனக்கு உதக வேண்டுமானால் தான் பெற வேண்டும் ஒரு பிள்ளையானது ஆமா ஆமையா அதை போல தன்னோடு பிறக்க வேண்டும் பிறவி என்பார்கள் என்று சொல்லுவார்கள் அப்படி சொன்னால் என்ன அர்த்தம் அண்ணா கூட பிறந்தவனுக்கு தான் அந்த ரத்த பாசம் துடிக்கும் ஆமா ரத்த பாசம் கூட பிறந்தவனுக்கு தான் துடிக்கும் அடுத்தவனுக்கு எப்படி துடிக்கும் அடுத்தவனுக்கு ரத்த பாசம் துடிக்குமா துடிக்காது துடிக்காது ஒரு நாளும் துடிக்காது காலையில பாருங்க படுத்திருக்கும் போது என்ன ஆச்சு நம்ம அண்ணன் கட்டக்கார அண்ணன் மாரியப்ப உடம்புல ஒரு எறும்பு போயிடுது எறும்பா காத்துக்களை வச்சா உடம்புல போச்சா அவன் காத்து பக்கத்துல அந்த எறும்பு போன உடனே சரி அவன் கூட பிறந்த அண்ணன் தான் நம்மகிட்ட உடுக்கடிக்கிறாரு குருசாமி சரி அவன் அண்ணன் பெரியண்ணன் பெரியண்ணன் இவர் பெரியப்பா மகன் அவர் சித்தப்பா மகன் சரி ரெண்டு பேரும் பெரிய அண்ணன் தம்பியா தம்பி மேல ஒரு எறும்பு போன உடனே எப்படி துடியா துடிச்சா வாங்கிட்டு செவிட்டில் அடிச்சிட்டாங்களா எறும்பு அடிக்கிறது மாதிரி செவிட்ட ஒரு குடுப்பு கொடுத்துட்டான் அவன் எதிர்பார்த்துக்கிட்டு எப்பட்டா ஒரு அடி குடுக்கம் நடிச்சுட்டு இருந்த வாய்ப்பு வந்து கொடுத்துட்டான் அடுத்தவன் அப்படி செய்வானா அது எப்படி செய்வான் தனக்கு உதக வேண்டுமானால் தானும் பெற வேண்டும் பிள்ளை தன்னோடு பிறக்க வேண்டும் ரவி என்று சொல்லுவார்கள் என் மன்னாதி மன்ன மாலையிட்ட பூபதியே மாலையிட்ட பூபதியே பொன்னு கோரு பிள்ளை வாங்கி பிள்ளை வாங்கி தருவதில்லை புதுத்தருவோ நிறைந்திடுமோ ஒரு நம்மை மதிப்பார்களோ பிள்ளை வாய் புது தருவதில் வேண்டும் புது தெருவோ நிறைந்திடுமோ ஒரு ஜன நம்மை மதிப்பார்களோ அங்கும் கரைக்க அங்கும் கரைக்க போராட்டோ
கரையோரம் கரையோரம் கண்டி தூக்க கண்டி தூக்க போராட்டோ ஆறா போச்சு கண்ணீர். ஆமா, தாரதாரையா வடிக்காண்டாமா. இதையெல்லாம் காதுல கேட்ட நாகமுடி ராஜா தன் மனவாட்டிக்கு எவ்வளவோ ஆறுதல் தேர்தல் எல்லாம் சொல்லி பார்த்தான். சொல்லி பாக்க செட் 500 600 ரூபா. அது 450 ரூபா. சரி, மேக்கப் போயிட்டு வரும்போது கொடுத்து கேட்ட மங்கையான நாககன்னி பெண்ணானவள் என்ன தன்னுடைய மணவாளனை வரவழைத்து ஒரு வார்த்தையை சொன்னான். மணவாளன் வரவழைத்து என்ன சொன்னா? என் மன்னா நாகமுடி ராஜா, நாகமுடி ராஜமன்னா, நாகமுடி ராஜமன்னா, எனக்கு திருமணமாகி ஏகப்பட்ட வருடம் ஆயிடுது. ஏப்பா ஏகப்பட்ட வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு ஐயா? கிட்டத்தட்ட திருமணமாகி 32 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஏப்பா 32 ஆயிட்டா? போகாத கோவில் இல்லை, வணங்காத தெய்வம் இல்லையா மன்னா. மன்னா மணவாளா, என்னுடைய திருவயத்தில் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போச்சு. குழந்தை பாக்கியம் இல்லாம போச்சு ஐயா. அதனால என்ன நானே உங்களிடத்துல மனவிட்டு சொல்றேன், கேளுங்க மன்னா. என்னம்மா விவரமா சொல்லி கேட்போம். நான் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கும் போது, ஐயா, நான் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கின்ற போது நீங்க இன்னொரு கல்யாணம் முடிச்சால் என்ன? எப்ப அதை மட்டும் சொல்லாத தங்கம், அதை மட்டும் சொல்லாத. அப்படி ஒரு திருமணம் முடித்தீர்களே ஆனா என்ன அவள் வந்த யோகத்துல அவளுக்கோ இல்ல எனக்கோ ஒரு குழந்தை இல்லாமலா போகும். அம்மா அவ வந்த யோகத்தில் நமக்கு நம்ம வயத்துல ஏதாவது ஒண்ணு கிடைக்கும்ல அப்படின்னு அந்த அம்மா நாககன்னி பெண்ணானவள் புருஷனை கூப்பிட்டு மனவிட்டு சொல்லியிருக்கான். எப்ப மனம் திறந்து சொல்லுது அந்த அம்மா நாககன்னி. அவள்லையா பொம்பளை? அம்மா பொண்ணு கொலமா கண்ணு. ஒரு புருஷனை கூப்பிட்டு இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கோங்கன்னு சொன்னவா உலகத்துல அவ மட்டும்தான். ஆமா ஐயா. இந்த காலத்துல எந்த பெண்ணாவது இப்படி மனவிட்டு சொல்லுவாளா? யாராவது சொல்ல மாட்டா. அவ கூப்பிட்டா சொத்துல பங்கு கேட்டுருவா. என் மனுஷா இன்னொரு கல்யாணத்துக்கு மட்டும் நினைக்காதோ. நம்ம அதை மட்டும் என்னைக்கு நினைக்காதோ. அப்படி எண்ணி வாழ்ந்தீர்னா நீ தூங்கும் போது கொன்றுவோம்னு சொல்லுவா. இப்ப உள்ள அம்மா தூங்கும் போது ஒரு சரியான ஒரு கள்ளத்துக்கு போட்டு கொன்னுருவோம்பா. நாகராஜனை வரவழைத்து இன்னொரு கல்யாணம் முடிங்கன்னு அவ சொல்லும் போது, ஆமையா, அந்த மனுஷன் நாகராஜன் அதுக்கு சம்மதிச்சானா? இல்ல சம்மதிக்கலையா. இப்ப உள்ள அண்ணனை கூப்பிட்டு இன்னொரு கல்யாணம் முடிங்கன்னு மனைவி சொல்லிட்டா போதும். ஆமா, உடனே தட்டா புடனே நிப்பானே. உடனே தாலி எடுப்பான், பொண்டாட்டி கூட பிறகு தங்கச்சி காலத்துல உடனே கட்டிடுவான். ஆமா, டக்குன்னு கட்டிடுவான் தாலிய. நாகராஜன் அதுக்கு சம்மதிச்சானா? சம்மதிக்கலையே. அவன் நம்ம கூட தஞ்சி சேர்ந்தாள் ஐயா. அம்மா நாககன்னி பெண்ணானவளே, என்ன நீ யார பார்த்து என்ன வார்த்தை இதுவரைக்கும் சொல்லிட்ட? யார பார்த்து என்ன கேட்டு? உத்தமி புருஷன் பத்தினி தங்கம்னா நான் மட்டும்தான் பாத்துக்க. உலகத்துல அந்த வகையில என்ன உத்தம புருஷன் பத்தினி தங்கம்னா இந்த உலகத்துல நான் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது தமிழ்நாட்டுல. அதுக்கு அடுத்து இன்னும் ஒருத்தர் இருக்கா பின்னால. அது யாரு? 35-40 வருஷமா ஓடுது வண்டி. ஒன்ன சொல்லலப்பா, நம்ம தாளக்காரனை சொன்னேன். யார பார்த்து என்னம்மா சொல்ற? என்ன அப்படி கல்யாணம் முடிக்க முகமானா இருக்கேன். அம்மா சைத்து பார்க்கும்போது அப்படியே தெரியுது நமக்கு. அம்மா நாககன்னி பெண்ணானவளே, என்ன இப்பேற்பட்ட நாகலோக பட்டணத்தில் லட்சம் மண்ணை கட்டினாலும் 4 லட்சம் மண்ணை கட்டினாலும் லட்சம்
கட்டினாலும் லட்சணம் போல்கமையாதம்மா அமையாதம்மா கண்ணி லட்சணம் போல்கமையாதம்மா அமையாதம்மா அமையாதம்மா கட்டினாலோ கட்டினாலோ உன்னுடைய குணத்தை போல கிடையாதம்மா 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 குணத்தை போல கிடையாதம்மா மனிதனுக்கு குழந்தை இல்ல 40 வயது மட்டு நாடாள பிள்ளை இல்ல 50 வயது மட்டு வயது மாட்டு ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல குழந்தை அது வேணுமா மகளை வரும் வேணுமா வந்தவனும் மனவட்டி நாகல்லோக பட்டணத்தே சொத்திழந்து சுகமிழந்து மண்ணிழந்து மனையிழந்து பொருளை தான் இழந்து கணவன் மனைவி 2 பேர் அவனையும் பார்க்க வேணும் செய்ய வேணும் அவனுட கிருபையாலே ஒரு பாலகன் கிடைப்பானாம் ஈசனுட அருளாலே எந்தும் பிள்ளை கிடைக்கும் அம்மா அம்மா நாககன்னி பெண்ணானவளே நாககன்னி ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டுமானால் வேண்டுவே அன்னவனும் மணவாட்டியும் சேர்ந்து ஆண்டவன் பகவானை பார்த்து தவம் இருக்க வேண்டும் அம்மா தவம் இருக்க வேண்டும் அம்மா திக்கற்ற மனிதனுக்கு தெய்வம் தானமா சாட்சி சாட்சி என்று சொல்லுவார்கள் கஷ்டப்பட்ட மனுஷனுக்கு கடவுள் தானே சாட்சி கடவுள் தான் சாட்சியாக இருப்பார் அம்மா கடவுளை பார்த்து தவம் இருந்தமானால் தவம் செய்தமே கண்டிப்பா நமக்கு ஒரு கை குழந்தை கிடைக்கும் அம்மா கண்டிப்பாக கடவுள் கண்டிருப்பார் அம்மா நாகராஜன் சொல்லும் பொழுது அந்த நாககன்னியானவள் என்ன சொல்லுகின்றாள் ஐயா அவளும் ஆட்டும் என்று சம்மதித்தாள் அல்லவா ஆட்டும் என்று சம்மதித்து மன்னவனும் மணவாட்டியும் சேர்ந்து 2 பேர்களும் சேர்ந்து அந்த நாகல்லோக பட்டணத்தே சொத்திழந்து சோமிழந்து மண்ணிழந்து மனையிழந்து பொன்பொருளை தான் இழந்து அவனையும் பார்க்க போறான் செய்ய
தவம் செய்ய போற அந்த நாகராஜன் நாககன்னி ஒரு மதளை வரம் வேணும் என்று அவர்கள் ஈசனையும் பார்க்க போற இருந்து தவம் செய்ய போற கழுத்தில் உத்துராட்ச மாலை போட்டா காவி வெட்டி யோக வெட்டி கக்கப்பழங்க உண்டல்லம்மா மாத்திர கோல் கையில எடுத்து மகதேவனை பார்க்க போறா நாகராஜன் நாககன்னி அவர்கள் எங்க போனாரானா ஊசி போல உயர்ந்த மாலை உத்துராட்சம் காக்கும் மாலை பாசி நல்ல பறந்த மாலை பங்கு நித்தர் ஓடும் மாலை சிங்கம் புலி உறங்குவானோ சிங்கம் புலி உறங்குவானோ திருபூலிகள் ஆந்துவானோ ஆரம்பத்த வனமதில பத்தமத்த கடலதில பழகி வந்த பாறை மேல கொண்டு வந்த சுமைகள் எல்லாம் ஆலமரம் அடியதில சுமைகள் எல்லாம் இறக்கி வைத்தார் நாகராஜன் கடலில் ஓடி வந்தே முழுகு அவர்கள் ஈரத்துயல் களையாமல் ஆலமரம் அடியதில 1000 முழக்கம் போனே கம்பத்திற்கு அடியதில சந்தால தரமொழியால் கோலம் போட்டார் கோலம் போட்ட கையால தலவாழை விரித்தார் நாகராஜன் நாககன்னி தலவாழ இலக்கி மேலே அந்த நறுநாளி நிலவிளக்கு சாம்பூராணி பத்தியோடு அவர்கள் சங்கரன பார்க்க போறார் கம்பத்திற்கு மேல எல்லாம் கம்பத்திற்கு மேல எல்லாம் கனத்த செப்பு குடமும் வைத்தார் கனத்த செப்பு குடத்தில் மேலே உள்ளையை கொண்டு வைத்தார் மாங்குள்ளைக்கு மேலே எல்லாம் மணி உருண்ட தேங்க வைத்தார் நாகராஜன் நாககன்னி மணி உருண்ட தேங்காய் மேலே எலுமிச்சங்கனிய வைத்தார் எலுமிச்சங்கனிக்கு மேல கொத்தமல்லி
செவ்வரளி பூவை வைத்தாவே செவ்வரளி பூவு மேல செவ்வரளி பூவு மேல செப்பு ஊசி கொண்டு வைத்தாவே செவ்வரளி பூவு மேலே செவ்வரளி பூவு மேலே ஒரு செப்பை ஒளி ஒன்று வைத்தாயே ஊசி மேல ஒரு காலம் தலையில் ரெண்டு கையும் வைத்து சட்டைகளோடு முடிகளோடு சன்னாசி கோலத்தோடு ஆண்டவனே தஞ்சம் என்று 1000 மூல கம்பத்தில் அவர்கள் 12 வருட காலம் 12 வருட காலம் அவர்கள் அவனையும் தேடி குழந்தை வரமானது வேண்டும் என்று நாகராஜனும் நாககன்னி பெண்ணானவளும் 1000 முழ கம்பத்தில் வபாலாக தொங்கிக் கொண்டு அரகரா சிவ சிவ சம்போ மகாதேவா என்று சொல்லி ஆண்டவன் திருநாமத்தை சொல்லிக் கொண்டு தவத்தில் தவம் இருக்கிறார்கள் ஐயா. குழந்தை வரத்துக்காக 12 வருடம் தவம் இருக்கின்ற போது என்ன ஆச்சு? அவர்கள் செய்யக்கூடிய தவங்களானது தவநிலை எப்படி இருக்கு ஐயா? ஒரு வருடம் 2 வருடம் உடையவனை காணல்லையே 3-4 வருட காலம் கண்ணனை காணல்லையே 5-6 வருட காலம் ஆண்டவனை காணலையே நாகராஜன் தவம் அதில 7-8 வருட காலம் ஈசனை தான் காணலையே 12 வருடம் அந்த பகவானையும் காணலையே என்னையாந்தும் புள்ளை கொடுக்கவில்லை
கன்னி பெண்ணானவளும் ஆமா சுவாமி குழந்தை வரத்துக்காக 12 ஆண்டு காலம் தவத்தில் இருக்கும் போது அவர்கள் தவமதம் செய்து வருகின்ற போது ஆதி பொன்னுவள்ளி கைலாச பருவதத்தில் அந்த கைலாச பருவதத்தில் ஆதி பொன்னுவள்ளி கைலாச மாமலையிலே ஆமா பகவான் பார்வதி 2 பேரும் கொலுவிருக்கும் போது கொலுவிருந்து வருகின்ற போது ஆண்டவன் பகவான் காலையில எழுந்தரிப்பார். எழுந்தரித்து ஆண்டவன் பகவான் எங்க வருவார் தெரியுமா? இங்கே வருகின்றார். பாதாள உலகம் அல்ல படைத்ததொரு மனுக்களுக்கு அவன் படியளக்க வருவாரா எறும்பு முதல் யானை வரை ஒரு உயிர்க்கும் குறைவில்லாமல் பாதாள உலகம் அல்ல படைத்ததொரு மனுக்களுக்கு அவன் படியளக்க வருவாரா நாளினல்லோ தனை எடுத்து நாடெல்லாம் படியளந்தார் நல்லோதனை எடுத்து அவர் உலகமெல்லாம் படியளந்தார் படைத்ததொரு மனுக்களுக்கு ஒரு உயிர்க்கும் குறைவில்லாமல் பாதாள உலகம் அல்ல பகவானான சிவபெருமான் படைத்ததொரு மனுக்களுக்கு படைத்ததொரு மனுக்களுக்கு ஆண்டவன் பகவான் காலையில எழுந்தரிப்பார். படைத்து விட்ட மனுக்களுக்கு படியளப்பது பகவானுடைய வேலை அல்லவா? இந்த உலகத்தில் அவர் யாருக்கும் குறைவென்பது கிடையாமல் படியளப்பார். பகவான் படியளப்பில் யாருக்கும் எந்த விதமான குறை கிடையாது ஐயா. கல்லில் உள்ள தேரைக்கும் கருவில் உள்ள ஒரு பிள்ளைக்கும் ஆமையா ஒரு முட்டையில் உள்ள குஞ்சிக்கும் முக்கண்ணன் பகவான் படியளந்து கொண்டே வருவார். படியளந்து கொண்டு வருகின்ற போது என்னாச்சு? ஒரு நாள் காலையில பகவான் படைத்த மனுக்களுக்கு படியளக்க வேண்டும் என்று பகவான் படியளக்க புறப்பட்டார். படியளக்க வருகிறார். அந்த பகவான் படியளக்க புறப்படும் போது என்ன அந்த அம்மா பார்வதி பகவானுக்கு முன்னால வந்து நிக்க வந்து முன்னால வந்து நிக்க கிளம்பும் போது அந்த அம்மா 2 கரம் எடுத்து வணங்கி ஆண்டவா அத்தான் பகவானே பரம்பொருளே
நீங்களோ படிகளக்க போறோம் போறீங்கள. நீங்க பாட்டுல போறீங்கள ஐயா, போயிட்டு வர்றீங்களே. ஒரு நாளாவது என்னை பூலோகம் கூட்டிட்டு போன நாள் உண்டா? என்னைக்காவது ஒரு நாள் என்ன ஆசையா கூட்டு போறீங்களா? உங்களோடு வர வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை இருக்காதா? எனக்கு ஒரு ஆசை கடந்து அடிக்கத்தான் செய்து உங்க கூட அப்படி ஜாலியா போயிட்டு வரணும்னு. பகவான் படியளப்பதை பார்வதி கண்ணால பார்க்க வேண்டாமா? பார்க்க வேண்டாமா? பரம்பொருளே பரம்பொருளே. அதனால இன்றைய தினத்திலே வந்து என்னையா உங்கள் தேவியான பார்வதா தேவி பார்வதி படியளக்கும் பகவானோடு பார்வதி பூலகத்துக்கு வரும்னு சொன்னான். வாரம்னு சொல்லி அடம் பிடிக்க படியளக்கும் பகவானோடு பார்வதி வாரம்னு சொன்ன உடனே அப்பதான் பார்வதியை கூப்பிட்டு பகவான் சொல்றார். என்ன சொன்னாரு? அம்மா பெண்ணே பார்வதி நீ வரக்கூடிய அளவுக்கு இந்த பூலோகம் இல்லம்மா, பூலோகம் இல்லை. நீ வரக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு கிடையாது பூலோகம். பார்வதி நீ படியளக்கும் பகவானோடு வந்தையானா உன் திருவாயை வைத்துக் கொண்டு நீ சும்மா இருக்க மாட்டம்மா. சும்மா வரமாட்ட. பகவான் என்ன சொன்னாலும் சரி நீ பதில் வார்த்தை சொல்வாய். அம்மா சொல்வாய் அம்மா. அம்மா ஈசன் என்ன சொன்னாலும் எதிர்மொழி சொல்வாய் அம்மா. சொல்வாய் அம்மா. பார்வதி பகவானுக்கு கோபமானது வந்து அந்த இடத்திலே சாபத்தை கொடுப்பேன் பெண்ணே பார்வதி. சாபம் கொடுத்தாலும் கொடுத்துருவேன் பார்வதி. அருமையும் பெருமையும் பெற்ற நமது தெற்கை இளந்தகுளம் நகரத்திலே நன்னகரத்திலே என் தேவியான மாரியம்மனுடைய திரு ஆலயத்திலே மாரியம்மனுடைய திரு ஆலயத்திலே அம்மனுடைய பிறவியை அடியேன் பாடிக்கொண்டு இருக்கும் பொழுது நாங்கள் பாடிக்கொண்டு இருக்கக்கூடிய அருமையான வேளையில நமக்கு அன்பளிப்பு செய்த புண்ணிய பூமாட்டிகள் யாரெல்லாம் இந்நகரத்தில் வாழ்ந்து வரக்கூடியவர்கள் யாரு? செல்வ விநாயகப் பெருமான் அருளை பெற்றவர்களும் பொருளை பெற்றவர்களும் எந்தாய் மாரியம்மனுடைய அருளை பெற்றவர்களும் அருளை பெற்றவர்களும் அந்த மாயாண்டி சுடலையாண்டவன் அருளை பெற்றவர்களும் பொருளை பெற்றவர்களும் இந்த இடத்திலே நமக்கு அன்பளிப்பாக செய்தவர்கள் யாரெல்லாம்? மாரியம்மாள் என்று சொல்லக்கூடிய இனியா அவர்கள். ஐயா அவர்கள் அம்மா இனியா அவர்கள். மாரியம்மாள் என்று சொல்லக்கூடிய அம்மா இனியா அவர்களும் அவர்களோடு யாரு? வனகாளி முருகலட்சுமி அம்மா அவர்களும். அமையா வனகாளி என்று சொல்லக்கூடிய முருகலட்சுமி அவர்களும் அவர்களும் கீர்த்திக்கு சரவணன் என்று சொல்லக்கூடியவர்களும். அமையா லக்ஷனா என்று சொல்லக்கூடிய மாலதி அவர்களும். சரி. ரேவதி ராஜன் அவர்களும். அமையா கோட்டத்தாய் என்பவர்களும். ஆமா அவர்களோடு யாரு? மதுமிதா என்பவர்களும் அவர்களும் ரங்கமணி என்பவர்களும். அமையா ஈஸ்வரன் அவர்களும். சரி. சங்கிலி என்பவர்களும். அமையா ராம் என்பவர்களும். சரி. பட்டத்தி என்பவர்களும். அமையா கிருஷ்ணம்மாள் என்பவர்களும். அவர்களும் வினிதா விசியா என்பவர்களும். அமையா அமுல் என்பவர்களும். அவர்களும் மகாலட்சுமி சுமித்ரா அவர்களும். சரி. பவன் மாரியப்பன் அவர்களும். அவர்களும் இன்னொரு மாரியம்மாள் அவர்களும். அவர்களும் முருகன் என்பவர்களும். அமையா அவர்களோடு. சரி. அன்னாரோடு. அமையா சங்கிலி என்பவர்களும் ராம் என்பவர்களும். அவர்களும் பட்டத்தி என்பவர்களும். அமையா கிருஷ்ணம்மாள் என்பவர்களும். சரி. வினியா விஸ்வா என்பவர்களும். அவர்களும் அமுல் என்பவர்களும். அமையா மகாலட்சுமி சுமித்ரா அவர்களும். அவர்களும் பவன் மாரியப்பன் அவர்களும் இன்னொரு மாரியம்மாள் அவர்களும். அவர்களும் முருகன் என்பவர்களும். அமையா நாகராஜ் ஈபியில் இருப்பவர்களும். அவர்கள் அக்ஷயா என்பவர்களும். அமையா மகாலட்சுமி அஸ்வினி என்பவர்களும். அவர்களும் ஐயப்பன் அருணா என்பவர்களும். அவர்களும்
முத்தம்மாள் என்பவர்களும் ஆமையா மதுஸ்ரீ என்பவர்களும் அவர்களும் அவர்களோடு சரி பிரித்தினாசிரி என்பவர்களும் ஆமையா PS கார்த்திக் என்பவர்களும் அவர்களும் PS மணி என்பவர்களும் ஆமையா அவர்களோடு யாரு விஜய் கார்த்திக் என்பவர்களும் ஆமையா பிரம்மலதா என்பவர்களும் சரி செல்லத்தா என்பவர்களும் ஆமையா ஜஸ்டினா என்பவர்களும் அவர்களும் அன்பு மாறர் என்பவர்களும் ஆமையா அன்பு மாறன் என்பவர்களும் அவர்களும் அரவிந்த் என்பவர்களும் ஆமையா மலையரசி என்பவர்களும் சரி குச்சிதா மீனா என்பவர்களும் ஆமையா கனகராஜ் என்பவர்களும் சின்னத்தா என்பவர்களும் அவர்களும் பொன்னம்மாள் என்பவர்களும் ஆமையா அவர்களோடு மா வேதிகா என்பவர்களும் முனிஸ் அஸ்வின் என்பவர்களும் அவர்களும் சுகந்தன் என்பவர்களும் இவர்களும் மாதவ் சுதர்சன் அவர்களும் அனயாசிரி என்பவர்களும் பொன்னுத்தா என்பவர்களும் அவர்களும் சுபா என்பவர்களும் ஆமா மாதேஷ் என்பவர்களும் அதோடு யாரு நான் மித்திரன் என்பவர்களும் மாலதி என்பவர்களும் ஆமா விசுவாமுத்திரன் என்பவர்களும் குருலட்சுமி என்பவர்களும் ஆமா ரக்ஷன் என்பவர்களும் அமையா மதன் குமார் என்பவர்களும் அங்குஜா லட்சுமி என்பவர்களும் அவர்களும் PS குமரன் அவர்களும் வேல் குமார் என்பவர்களும் ராஜேஸ்வரி என்பவர்களும் சுரேஷ் என்பவர்களும் கௌதம் சுமித்ரா என்பவர்களும் காளிராஜ் பிரேமா மணிஷ் அவர்களும் ஐயாத்துறை என்பவர்களும் வேணி என்பவர்களும் சுதாகர் என்பவர்களும் மாதேஷ் என்பவர்களும் அரவிந்த் என்பவர்களும் சாதனா என்பவர்களும் அதோடு முகில் சுதன் அவர்களும் பவுகா நாச்சியார் அவர்களும் முத்ரா என்பவர்களும் மாதேஷ் முத்து அவர்களும் பூபதி ராஜன் அவர்களும் வசந்தி கிருஷ்ணா அவர்களும் துரை என்பவர்களும் யுவன்ராஜ் என்பவர்களும் நந்தி நாச்சியார் அவர்களும் துரை என்பவர்களும் மஞ்சு என்பவர்களும் சுரேஷ் என்பவர்களும் மாரி என்பவர்களும் சுபனா என்பவர்களும் மகேஷ் அவர்களும் ராகவி அவர்களும் ரமேஷ் அவர்களும் பவித்ரா என்பவர்களும் கமலேஷ் என்பவர்களும் எசக்கி ராஜன் அவர்களும் விக்கி கிருஷ்ணா அவர்களும் வித்யாசவரி முத்து அவர்களும் ராஜா என்பவர்களும் வீரமணி என்பவர்களும் இவர்கள் அன்பு திருக்கரத்தினால் நமது ஆலயத்துக்கு எந்தாய் மாரியம்மன் ஆலயத்திற்கு காப்பர்ல செய்யப்பட்ட 2 சூலாயுதங்களை அன்பளிப்பாக செய்திருக்கிறார்கள். காப்பர்ல செய்யப்பட்ட கரகக்கூடம் 2 அன்பளிப்பாக செய்திருக்கிறார்கள். அதோடு பெரிய சில்வர் வாளி 2 வாளி 5 வாளி அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். பெரிய கரண்டி 5 கரண்டியும் அன்பளிப்பு செய்து அதனுடைய மதிப்பு மொத்தம் 17,000 ரூபாய். ரூபாய் 17,000 ரூபாய்க்கு அன்பளிப்பாக செய்திருக்கிறார்கள். அம்மனுக்கு 17,000 பெருமான பொருள்களை அன்பளிப்பு செய்திருக்கின்றார்கள். நமக்கு 1,000 ரூபாயை கொண்டு வந்து அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். அன்னாருடைய திருக்கரத்தினால வந்து ரூபாய் 1,000 ரூபாய்
கதைகள் பாடு கதைகள் பாடு அருள் புரிய வேண்டும் அம்மா அம்மனுடைய கதைகள் பாடு கதைகள் பாடு வேண்டும் அம்மா மாரியம்மன் கதைகள் பாடு கதைகள் பாடு கதைகள் பாடு கதைகள் பாடு மாரியம்மா மாரியம்மா குருவா கதைகள் பாடு கதைகள் பாடு மாரியம்மா அருள் புரிவாயே ஒன்னு வெள்ளி கையில ஓடி வந்து அம்மா பார்வதியை வரவழைத்து அடி பெண்ண பார்வதிய பகவானோடு வந்தையான திருவாயை வைத்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாயம்மா பகவான் என்ன சொன்னாலும் பதில் வார்த்தை சொல்வாயம்மா ஈசன் என்ன சொன்னாலும் எதிரு மொழி சொல்வாயம்மா பகவானுக்கு கோபம் வந்து சாபம் மாறு கொடுப்பேனம்மா அடி பண்ண பார்வதிய ஒரு காலத்தில் படியளக்கும் பகவானோடு பார்வதியும் கூட வந்து பகவானை மதியாமல் அதில் வார்த்தை சொன்னதால பகவானுக்கு கோபம் வந்து பகவான் தேவி பார்வதியை தங்கனுக்கு மகளாக மகளா பிறவி செய்து அதுகள் மட்டும் பொய்யான மலையரசல் வேடுவருக்கு மகளாகவும் பிறவி செய்து பறையனுக்கு பிள்ளையாக பார்வதிய பிறவி செய்து அதனால் பெண்ணே பார்வதிய கைலாசத்தில் இருந்திடம்மா கடவுள் மட்டும் போய் வார பார்வதிய இருந்திடம்மா பார்வதிய இருந்திடம்மா பகவான் மட்டும் போய் வார பகவானும் சொல்லும் போது பகவானோட வார்த்தை கேட்டு பகவான் தேவி பார்வதியும் ஆண்டவனே பகவானே உங்களோடு வரும்போது என் வாயை திறக்க மாட்டேன் வாயோட வாயை பேச மாட்டேன் ஈசன் என்ன சொன்னாலும் எதிரு மொழி பேச மாட்டேன் பகவான் என்ன சொன்னாலும் அதில் வார்த்தை பேச மாட்டேன் படியளக்கும் பகவானோடு பார்வதியும் வருவேன் என்று முடிவாதமான நிற்பாள பார்வதியும் சொல்லும் போது பகவானும் ஏது சொல்ல யாடி பெண்ண பார்வதியை நீ பகவான மதியாமல் அதில் வார்த்தை சொன்னையான சாபம் அது கொடுப்பேன் என்று பகவானும் சொல்லும் போது பகவானும் சொல்லும் போது பார்வதியும் சம்மதி
படியேடு உலகம் எல்லாம் படியேழ பகவானும் பார்வதி படியெழுந்து வாரவோ நாகலோக பட்டணத்தே மத்த கடலதீல பகவானோட சத்தங்கள் அழகு வருண பாறை மேலே அரணார் சத்தம் கேட்பதை பார்வதியும் காதில் வாங்கி பகவானையும் வரவழை பார்வதியும் பகவான் நாகலோக பட்டணத்தே படியெழுந்து வாரவோ மத்த கடலதீல பகவான் சத்தம் கேட்பதன் அழகு வருண பாறை மேலே அரணா சத்தம் கேட்பதன் அடியாளுக்கு சொல்ல வேண்டும் பார்வதியும் கேட்கும் போது பகவானான சிவபெரும் நெத்தி கண்ணை திறந்து பாட்டு யாடி வெண்ண பார்வதி நாகலோக பட்டணத்தே நாகமுடி ராஜன் நாககன்னி பெண்கொடி சொத்திருக்கு சுகம் இருக்கு சொத்தாள புள்ளை இல்லை மண்ணிருக்கு மனை இருக்கு மகளை மட்டும் இல்லையோ குழந்தை வர வேணும் என்று கொண்டவனும் தேவியும் 1000 மூல கம்பத்தில் 12 வருட காலம் 12 பார்வதியை வரவழைத்து பகவானும் சொல்லும் போது பகவான் தேவியான பார்வதி ஆண்டவனை வரவழைத்து சொல்றான். என்ன சொன்னா ஆண்டவ பகவானே சிவபெருமானே இது நாள் இதுவரைக்கும் என்ன நாககன்னி பெண்கொடிக்கு ஏன் குழந்தை இல்லைன்னு கேட்டா பார்வதி கேட்கல எதற்காக மதலை வரம் இல்லாம போச்சுன்னு கேட்ட போது அந்த பகவான் பதிலுக்கு சொல்றாரு என்ன ஐயா அம்மா பெண்ணே பார்வதி 7 தலைமுறைக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்ல பகவானை வரவழைத்து சொல்லுவாள பார்வதி பகவான் நாககன்னி பெண்கொடிக்கு பகவானும் போயல்ல குழந்தை வரம் கொடுக்க வேணும் வரம் கொடுக்க வேணும் பார்வதியும் சொல்லும் போது பகவானுக்கு கோபம் வந்து பண்ண பார்வதி பகவானை மதியா வார்த்தை சொன்னதாலே பார்வதியும் எனக்கு வேண்டாம் 8 நாளைக்குள்ள பகவான் தேவி பார்வதி நாகமுடி ராஜனுக்கும் நாககன்னி பெண்கொடிக்கும் பாம்பு நல்ல முட்டையில 8 நல்ல குழந்தையாக 8 குழந்தையாக பிறக்க வேணும் பார்வதி நல்ல முட்டையாக பிள்ளையாக மாறி பிறக்க வேணும் மாறியாக பிறக்க வேணும் மாநிலத்தை ஆள வேணும் மாறியாக பிறப்பாயம்மா மாநிலத்தை ஆழ்வாயம்மா 2வது பிள்ளையாக வடக்குத்தியம்மன பிறக்க வேணும் வையோகத்தை ஆள வேணும் 3வது பிள்ளையாக முப்பூடாதிய பிறக்க வேணும் உலகை ஆள வேணும் 4வது பிள்ளையாக தாரம்மன பிறக்க வேணும்
உலகையாள வேணும் ஐந்தாவது பிள்ளையாக உன்னவனமா பிறக்க வேணும் உலகத்தை ஆள வேணும் ஆறாவது பிள்ளையாக உச்சினி மகளே பிறக்க வேணும் உலகம் கட்டி ஆள வேணும் ஏழாவது பிள்ளையாக ராஜ்ய பிறக்க வேணும் ராஜ்ய பிறக்க வேணும் உலகம் கட்டி ஆள வேணும் எட்டாவது குழந்தையாக காளியம்மனா பிறக்க வேணும் உலகம் ஆள வேணும் பகவான் தேவி பார்வதியே அடுத்த செவ்வாய்க்கிழமையிலே அட்டகாளி 8 பேரா அட்டகாளி 8 பேரா அவதரிக்க வேணுமா மலையில் வந்து 8 நல்ல கலசோமாதை ஈசன் பகவான் கையில் எடுத்து 8 நல்ல கலசத்திலும் 8 சொட்டு நெத்தி வேர்வை கலசத்தில் அடைப்பார் வாய்பூதவன வரவழைத்து ஏடா ஏடா வாய்பூதேவ 8 நல்ல கலசத்தையும் நாகலோக மத்த கடல நீல கலசத்தையும் போட வேணும் சொல்லும் போது வாயுதேவன் ஓடி வந்து 8 நல்ல கலசத்தையும் வாயுதேவன் கையில் எடுத்து நாகலோக பட்டணத்தில் கடலில் கொண்டு போடும் போது அலையடித்து நாகம்மாது ஒதுங்கும் போது அகக்கரையில் ஒதுங்கும் போது கம்பத்தில் இருந்ததோடு நாகக்கண்ணி இறங்கி வந்தார் கலசத்தில் இருந்ததோடு தேவாமிர்தம் உண்ணும் போது அன்று மாதம் குளி மறந்தாள் அடுத்த மாதம் முத்து மகள் குளி மறந்தாள்